சொன்னதுல தலையோட ஆக்டிங்ல இருந்து என்னைக்குமே அவருக்கு வந்து படம் ஐப்பு அதிகம் தான், ஐப்பு குறையாது. என்னைக்குமே தலை பக்கா தான். நான் பத்மபூஷன் வேற லெவல். அஜித் குமார் நெகட்டிவ்ல இல்ல ப்ரோ. எல்லா படத்தோட இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், டிஃப்ரெண்டா எடுத்திருக்காரு. அதான் முக்கியம். நம்ம குட் பை டாக்ல பாத்துக்கலாம், அது வேற மாதிரி சம்பவம். ஃபேன்ஸுக்கு ஏத்த படம், அது கேங்ஸ்டர் படம். அந்த படத்துல பாத்துக்கலாம். ஒரே ஒரு கேள்வி, ரெட் ஜெனட் வந்து நான் 2026 நாங்க ஒரு மணி ஷோ ஓடணும். நான் குட் பை டாக்லி ஒரு மணி ஷோ ஓடணும். இல்லைன்னா 2026 நம்ம பாத்துக்கலாம். அதான் ப்ரோ, குட் பை டாக்லில ஒரு மணி ஷோ போட்டேன்னு வச்சுக்கோ. நான் 2026 ஸ்டார்டிங் ஓடு ஒரு மணி ஷோ ஓடுனா தளபதி ஓட்டு. புரியல. என்னைக்குமே அவங்க மாசு. நான் அது எப்படி எடுத்தாலும் மாசு, வேற லெவலு. நம்ம படம் எப்பயுமே இந்த ரெஃபரன்ஸ் கிடையாது. சிவகார்த்திகேயனு திரிஷா நான் இந்த மாதிரி வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம். சோழ வந்து தலை செம்மையா செய்வாரு. சோழ வந்து செம்மையா செய்வார். பக்கா பக்கா ஒரு பேருக்கோசம் தான் படம் வந்தது. நல்லா இருந்ததுண்ணா. மங்காத்தா விட சூப்பராவே இருந்தது இந்த படம். சூப்பரா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. படம் சாங்ஸ் தானே சூப்பரா இருந்தது, எல்லாமே ஜாலியா இருந்தது படம். அனிருத் பிஜிஎம் தான் வேற லெவல், கிழிச்சிட்டாரு அப்படின்னு செம்மையா இருந்தது எல்லாமே. அவங்கள்தானா கியூட்டா அழகா இருந்ததுண்ணா. எல்லாமே செம ஸ்வீட்டா இருந்தது. அவங்க ஏனிக்கு அழகு, இதுல இன்னும் அழகா தெரிஞ்சாங்க. கிளைமேக்ஸ் படம் விடாமுயற்சி தெரியலன்னா அது டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன், அதனால அஜித் படம் பாருங்க. அது மாதிரி பாத்துருந்தா எல்லாருமே மங்காத்தாள் பத்து ஒண்ணிட்டு இருப்பாங்க. படத்தை அர்ஜுனும் அஜித் ஒன்னு தான் இப்படி வச்சதால மஜா பயங்கரமா இருக்கு. செமையா இருந்தது. கார் சீன் தான் வெறித்தனமா இருந்தது. ஏந்து குதிக்கிறான், ஸ்டேஜ் பவுன்சர் கட்டிக்கிறாரு. வேற லெவல்ல இருந்தது, ரியலா பண்ணிருந்தாரு. இன்டர்வல் பிளாக் அதெல்லாம் வந்து செம டெஸ்ட் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் செமையா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் வெறித்தனமா இருக்கு. ஆமா, செகண்ட் ஹாஃப் செம ஃபாஸ்டா போச்சு. கன்ஃபார்ம் எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். டைரக்டர் சொன்ன மாதிரி அவர் படத்தை செதிட்டாரு. படுத்து வந்து குட் பை டாக்லி அடுத்து ஏப்ரல் 10 நம்ம தான். அது சம்பவம் சொல்லவே தேவையில்ல, அதை தெரிவிக்க விட்டுலாம். இட்லி கடை வருதுன்றீங்களா? இட்லி கடையை வண்டிக்கிறீங்க, ஸ்டார் மாதிரி ஆயிட்டோம். இப்ப ஏப்ரல் 10 ஒரு மணி ஷோ போடுற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? தியேட்டர் ட்ரை பண்ணுவோம், கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். மோஸ்டா கிடைக்காது, ஏன்னா ஆல்ரெடி இங்க பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. 9 மணி ஷோ தான் ஆல்ரெடி ஒரு தியேட்டர்ல வச்சிருவானுங்க பாருங்க வெடியா. அர்ஜுனோட ஆக்டிங் அது பயங்கரமா இருந்தது. அவரோட ட்ரேட்மார்க் டயலாக் பயங்கரமா இருந்தது. அவரோட ட்ரேட்மார்க் டயலாக் விட்டாரு தெரிக்க அப்படின்னு. செமையா இருந்துச்சு அந்த சீன். சாங் தான் பயங்கரமா இருந்துச்சுண்ணா. ஏப்ரல் 10 வெயிட்டிங். பத்திக்கிச்சு இப்படி துப்பாக்கி இப்படி போட்டு இப்படி வருவாரு. செமையா அந்த ஃப்ரேமுக்கும் அதுக்கும் செமையா இருந்துச்சு. பத்திக்கிச்சு ப்ரோ பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இதுக்கு மேல வேற சொல்றோம். கடவுளே கட்ட புள்ள தொல்ல கத்திக்க தொண்டை வலி எப்படி இருந்தது? டிஃப்ரெண்டா இருந்தா அப்படி அங்க கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டா இருந்தா அப்படி பழைய அந்த சென்டிமெண்டல் அஜித் அந்த மாதிரி இல்லாம நீங்க எதிர்பார்க்க முடியாது. அந்த படத்துல இவர் இப்படி நடிச்சிருக்காரு. அஜித் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. கடையில ஐ மீன் ஃபேன்ஸை ஃபுல்ஃபில் தான் பண்ணல. பட் ஆனா படம் வந்து 2 வருஷம் கழிச்சு படம் வந்துச்சுன்னா அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கே தவிர ஃபேன்ஸை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. படம் ஆனா பார்க்கலாம், ஆவரேஜ் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான். செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஏஞ்சி போயிடாதீங்க, செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல, செகண்ட் ஹாஃப் பாருங்க தெரியும் உங்களுக்கு. ஓகேவா இருந்தது. வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்கு இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் லைக் கிளாஸ் மாதிரி இருந்தது மூவி ஃபுல்லா. நல்ல சீன்ஸ் இருந்தது, ஃபைட்டிங் சீன்ஸ், கார் சீன்ஸ் வாஸ் லைக் நெக்ஸ்ட் லெவல். இன்டர்மிஷனுக்கு அப்புறம் நல்லா இருந்தது படம். ஸோ ஐ திங்க் ஹிஸ் கார் சேசிங் அண்ட் கார் ஃபைட் சீன் வேர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக லைக் நார்மலாக காட்டிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹி
did a good job. அவங்க காம்போ நல்லா இருந்தது. They look like a perfect pairing. சில மூவிஸ்ல வந்து பேரிங் கரெக்டா இருக்காது, பட் இதுல வந்து சூட் ஆச்சு. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது இந்த படத்துல. First half was slow, but ஆனா intermission was nice. அதுக்கப்புறம் second half justified-ஆ இருந்தது. It's a decent watch. புரியல? அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. லியோ மூவி கம்பேர் பண்ணும்போது this was like இதுல நிறைய ஸ்கோப் இருந்தது அவருக்கு ஆக்சுவலி. So சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. BGMs நல்லா இருந்தது. லைக் அதான் நீங்க மாஸ்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது அது ஒரு ஃபிலிம் சென்ட்ரிக்கா, கதை சென்ட்ரிக்கா இருந்தது. படம் தரமா இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சரியா இருக்கும். ட்விஸ்ட் இருக்குது. கூஸ்பம்ஸ் டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு படத்தை காட்டிட்டாவுல. எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க, அதுவே போதும். வந்து பாருங்க போதும். சொல்ல வார்த்தையே இல்ல ப்ரோ. ஃபுல்லாவும் நல்ல நாளே மாஸ் தான் ப்ரோ. அவர் சொல்ல வார்த்தை அந்த பாட்டு தான் ப்ரோ. பாட்டுக்காகவே வந்து போனேன் ப்ரோ. நல்லா பிஜிஎம்லாம் எல்லாம் மாஸ் ப்ரோ. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி படம் சூப்பரா இருக்குதுண்ணா. பேட்டு கொடுத்துருண்ணா. சொல்லுக்கல படம் எப்படி பயங்கரமா இருந்ததுண்ணா. பிடிச்ச சீனா அந்த கார் ரேஸ் சீன் தானே பயங்கரமா இருந்ததுண்ணா. அந்த உட்காந்து அந்த இடத்துல போட்டு வாங்கி சைடா எடுத்துன்னு போனார்ண்ணா காரை. ஸ்டன்னுண்ணா நான் பயங்கரமா இருந்தது படம். சொல்லுதல ப்ரோ. அவங்களும் சொல்ல முடியாது, சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. தலைக்கு பேரே அவங்க மட்டும் தான், நான் வேற யாரும் சொல்ல மாட்டேன். எனக்கு பர்சனலா அவங்க 2 பேர் மட்டும் தான் பிடிக்கும் படத்துல வச்சா. ரொம்ப சூப்பரா இருந்தாங்க 2 பேரும். எனக்கு இந்த 2 வருஷம் போன மாதிரியே தெரியல. ஆனா 2 வருஷத்துக்கு படம் ஒர்த்து ப்ரோ. செதுக்கி வச்சுக்கிறாங்க ப்ரோ. பயங்கரமா இருந்தது ப்ரோ. வைப் ஆயிட்டோம் ப்ரோ. நாங்க என் சட்டைலாம் காணாம போயிடுச்சு ப்ரோ. இவன் பொரியல் வந்து கொடுக்குறான் ப்ரோ. என்னடா பனியன்ட்டு நான் படத்தை விட்டு பனியன் பார்க்காம வரும். எத்தனை எவ்வளோ பனியன் பார்க்காம பிளாக் பனியன் இல்லாம உட்காந்துக்கிறேன் தொலைச்சிட்டு. அந்த அளவுக்கு வைபா இருந்தேன். சும்மா தேட்டரு திருச்சி மேல 10 ஷோ நான் வந்தா வருவேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு செட்டில் வருவேன். நான் வந்து 4 ஷோ கிட்ட பார்ப்பேன். தலையை மட்டும் தலையை பார்த்தா போதும் எங்களுக்கு. அவ்வளோதான் சொல்லிடுறோம். ஏகே தான் முச்சு. யாரு கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏகே தான். நாங்கள் மட்டும் பயங்கரமா இருந்தது. மங்காத்தா கத்துட்டு அவங்க தான் நான் நேரில் பார்த்தேன். இதுக்கப்புறம் சூப்பரா இருந்தது படம். பயங்கரம். அவங்க 2 பேரும் அச்சிக்க முடியாது. கரெக்டான இந்த படத்துக்கு இவங்க தான் கரெக்டா வச்சிருக்காங்க. பயங்கரமா இருந்தது. புரியல ப்ரோ. இன்ட்ரோல் பிளாக்லாம் மாஸ் ப்ரோ. ஸ்டன் ஆயிட்டு அதை பார்த்து தன்னம்பிக்கை தான் எல்லாமே. அவர் எல்லாமே முயற்சினால அந்த படத்துல இருந்தே உங்களுக்கு பார்த்தா புரியும் ப்ரோ. உங்க படம் பார்த்தாலே அவர் விடாம தேடுவாரு அவங்க ஒய்ஃபை. அதுல இருந்தே இது பண்றாங்க. அதெல்லாம் எங்களுக்குலாம் பக்காவா தான் ப்ரோ. ப்ரோ தலையை பார்த்தா போதும் ப்ரோ. லேக்லாம் லேக் ப்ரோ. இது மட்டும் இல்ல. சம்பவம் ஏப்ரல் 10ஆம் தேதி ஒண்ணு நடக்குது. அதுதான் சம்பவம். உள்ள சரத்தன் உள்ள ஸ்வீட் சரத்தை அடுத்த வாட்டி அப்படின்னா அவுட்ரு ஒண்ணு வரும். பயங்கரமா பண்ணுவேன். விபூதிலாம் இப்பதான் கொட்டிட்டு வந்தேன். இப்ப தலையில் பேச்சுதான் அந்த குளத்தை கெஸ்ட் வந்தேன் விபூதிலாம். சரிங்களா போயிட்டு ஃபேமிலியோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொண்டை எரியுதுண்ணா. இல்ல நான் தொண்டை எரியுதுண்ணா. அவனுக்கு சரிங்க அவன் வந்து பேசுவான். இல்ல நான் தொண்டை எரியுது. நல்லா இருக்குண்ணா படம். அஜித் சார் சொல்லவே தேவையில்ல. அவரு 2 வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அஜித் சார்லாம் சொல்ல தேவையில்ல. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் ஆக்டிங்லாம் எப்பயுமே பக்காதானா. சூப்பரானா. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேஜிங்கா கொண்டு போனாங்க. அனிருத் வேற லெவல் பண்ணிட்டாரு. மகிழ் திருமணியும் வேற லெவல் பண்ணிட்டாரு ஸ்கிரீன்ல. படமே பிடிச்சிருக்கு. படத்துல பிடிச்ச சீன்லாம் சொல்ல முடியாது. நாங்களாம் ஏகே வெறியர்கள். ஏகேயோட ஒரு சீனும் சும்மா மாசா கூஸ்பம் சார் பக்கானா. அனிருத் சொல்ல தேவைன்னா சூப்பரா பண்ண. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அது இங்கேயோ போயிடுச்சு. நாங்களாம் ஆமாண்ணா லைட்டா இந்த இதுக்கு அப்படிதானா கரெக்டா இருக்கு படத்துக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சு. அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு பிச்சு வந்துட்டாப்ல. அதெல்லாம் ஏகே ஸ்டண்ட் தானே. இதுக்கு மேல என்ன வேணும். சூப்பரா பண்ணிருக்காரு.
இன்டர்வல் பிளாக் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அதோட வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்து வெயிட்டிங் குட் பேட் அக்லி, அது வர பொறுமையா அது வரப்போ பார்த்துக்கோம். பாசிட்டிவ்னா படமே பாசிட்டிவ் தான், நல்லா இருக்கு. 2 வருஷம் வெயிட் பண்ணோம், நல்லா வந்திருக்கு படம். பாருங்க எல்லாரும் வந்து. நெகட்டிவ்னா எதுவும் சொல்றதுக்கு இல்லைண்ணா, இந்த படத்துக்கு கரெக்டான இதுதான் கொண்டு போயிருக்காங்க.